சிஎம் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் பேசும்போது 20 நிமிஷம் பேசியிருக்காருன்னு சொல்லக்கூடாது, 20 நிமிஷம் புலம்பியிருக்காப்புல அப்படின்னு சொல்லலாம். நம்மளை கதறன்னு சொல்லிட்டு ஒரு சிஎம்ஏ ஒரு மேடையை போட்டு ஒரு 5000 பேர்கிட்ட கூப்பிட்டு வச்சு கதறன்னு கதறியிருக்காப்புல. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். இந்த ஆட்சியேற்றத்துக்கு அப்புறம் நடந்த அனைத்து அநீதிகளுக்கும், வன்கொடுமைகளுக்கும், பாலியல் வன்கொடுமைகளுக்கும், செயின் அறுப்பு, கரண்ட் இல்லாமல் போனது, யாராவது வண்டியில் போகும்போது பெட்ரோல் இல்லாமல் நின்று போய் வண்டி தள்ளிட்டு போனால் கூட இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. அதனால் அவர் அந்த 20 நிமிஷம் பேசும்பொழுது என்னென்ன பொய்களை விதைத்திருக்கிறார், என்னென்ன கதறி இருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த சல்லியா கூட நொறுக்கிட்டீங்களோட நம்ம பார்க்க போகிறோம். சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. இந்த அமைச்சு கொடுத்துருக்கிற ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் பார்க்க தான் போகிறீங்க. அண்ணே, இந்த 15-20 நாள்லேயும் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம்னே. அது மக்களுக்கு ஒரு ரீகேப்பாக அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத எங்களால் முடிஞ்ச ஒரு 5-6 மட்டும் அந்த நன்மைகளை இதோ உங்களுக்காக. மருத்துவ காரணமே என்று கூறி நேற்று முழுவதும் அவர் பரவாயில்லையே அண்ணன் இந்த 20 நாளுக்குள்ளே இவ்வளவு நன்மைகள் செஞ்சுருக்காப்லையே. ஐயோ, சரி, இன்னும் என்ன நன்மைகள் செய்ய போகிறாப்புல அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் அண்ணன் என்ன கதறி இருக்காப்புல அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கிண்டலும் கிள்ளையுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரி, இப்போ ஐயா மக்களுக்கு செஞ்ச சில நன்மைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஐயா அந்த விவசாய கடன்னு சொன்னாப்புல, நான் வந்தேன்னாக்கா ஒட்டுமொத்தமாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னாப்புல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாப்புல, 5000 ரூபா தள்ளுபடி, 10,000 ரூபா தள்ளுபடி அப்படின்னு தான் சொன்னாப்புலே தவிர ஒட்டுமொத்தமாக தள்ளுபடின்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு 5000 10,000 தள்ளுபடின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சாப்புல. அப்புறம் அந்த 200 யூனிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்தாப்புல. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாப்புலனாக்கா 500 யூனிட்டுக்குள்ளே யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ, மற்ற எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. மற்றவங்களுக்கு வழக்கம் போல் உள்ள 100 யூனிட்டு, மற்றதுக்கு நீங்கள் வழக்கம் போல் பில்லு கட்டியாகணும் அப்படிங்கிறத சொன்னாப்புல. அது மட்டும் இல்லை, அண்ணன் நல்லது செஞ்சது நிறையா இருக்குது. அவன் கட்சியிலேருந்து நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க, அதுதான் குறிப்பாக சொல்லணும். அந்த கட்சியிலேருந்து செஞ்ச நல்லதுகள் என்னென்னா, அந்த கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் ஆர்கே நகரில் பாம்பு தினேஷ், அவர் அங்கே உள்ள ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சாப்புல, அந்த நல்லது செஞ்சாங்க. அப்புறம் திருவண்ணாமலையில் அண்ணன் ரசிகர் மன்றத்தில் உள்ள பொறுப்பாளர் 2 பசங்க, அவங்க ஒரு 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஒரு நல்லதை பண்ணாங்க. அப்புறம் மதுரையில் உள்ள அண்ணன் கட்சி நிர்வாகி ஒருத்தவன் விக்னேஷன் நினைக்கிறான் அவனுடைய பேர், அவன் என்ன பண்ணால் ஒரு 9ஆம் படிக்கக்கூடிய மாணவி அவங்க நைட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது செவுறு ஏறி குதித்து வீடு புகுந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சான். அப்புறம் அந்த கட்சியிலேருந்து நம்ம பல்லாவரத்தில், அதாவது எம்எல்ஏவனுடைய டிவிகே எம்எல்ஏவனுடைய வீட்டுக்காரனுடைய பிஏ அங்கே போயிட்டு பழக்கடை போட்டிருக்கவங்ககிட்ட வசூல் பண்ணி அப்படி நல்லது செஞ்சான். அப்புறம் வேலூரில் செங்கல் சூளை போட்டிருக்கவங்ககிட்ட 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டு அப்படி நல்லது செஞ்சாங்க. இப்படி அண்ணன் கட்சியிலேருந்து எக்கச்சக்கமான நல்லதுகள், அது நம்மளால் லிஸ்ட்டு போட முடியாது. நான் சும்மா ஒரு 4-5 மட்டும் தான் சொன்னேன். சொல்லும் போது நியூஸ் கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். இதே மாதிரி எண்ணற்ற நல்லதுகள். அண்ணே போதும்ண்ணே, நீங்கள் பண்ண நல்லதுகள் போதும், நாடு தாங்காது, மக்கள் தாங்க மாட்டாங்க. இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்லதே பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லது செய்ய வேண்டாம். அதனால் உங்கள் ஆளுகள் வீடியோ போடுவாங்கள்ல காசு கொடுத்து, அந்த ரூட் மாஃபியா சார்பாக, அந்த வீடியோவை நானே உங்களுக்காக ஸ்பெஷலாக காசு வாங்காமல் போட்டுறானே. எங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சது போதும்ண்ணே, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா போதும்ண்ணே, எங்களுக்கு எந்த நல்லதும் வேண்டாண்ணே, அந்த 2500 ரூபா வேண்டாண்ணே, எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணாண்ணா, மாமா வரிசை, சித்தப்பா வரிசை, தாத்தா வரிசை, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாண்ணே, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா போதுண்ணே, எங்களுக்கு எந்த நல்லதும் நீங்கள் செய்ய மாட்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்கு நல்லது செய்ய வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே. அடுத்ததாக அண்ணன் என்ன கதை இருக்காங்க பார்ப்போம். அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? இதை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கன்னா தான் கண்டுபிடிச்சேன். ஏப்பா அந்த கிளிப்பை கொஞ்சம் போட்டு விடு.
போயஸ் கார்டன்ல வீடு. இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளா மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாம ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருப்பேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? தெருவில் இருந்தா தெருவிலேயே தான் இருக்கணுமா? ஓ, அந்த டைலாக்கு அந்த மாடுலேஷன் அப்படியே அண்ணன் காப்பி பண்ணி என்னென்ன நீ வழக்கமாக படத்தை தான் காப்பி அடிப்ப, அப்புறம் அரசியலை காப்பி அடித்த, இந்த தடவை டைலாகையும் நீ தனுஷ்ட்டு காப்பி அடிச்சு வந்திருக்கேன்னா சரி ஓகே. ஏன்னா இருக்கிறவன் வச்சுக்கிறான், இல்லாதவன் வரைஞ்சிக்கிறான். சரி, அதுக்கு மேலே நம்ம சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா. அது திமுக மற்றும் பலர் அப்படின்னாக்கா, திமுக கூட கூட்டணி வச்சா ஐஎம்யூஎல், சிபிஐ, சிபிஎம், விசிகா, அப்புறம் காங்கிரஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. அது அழையா விருந்தியாலையாக கூப்பிடாத போதே கூட போய் அங்கே உட்காந்து பந்தி போட்டவங்க, அதனால் அவங்க நம்ம விட்டுடலாம். அடுத்ததாக இருக்கிறது ஐஎம்யூஎல், சிபிஐ, சிபிஎம், விசிகாவை தான் அவர் சொல்கிறாப்புல. இன்றைக்கி தாவேக்கா தான் தலித்துகளுக்கான பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களத்தான் அந்த மற்றும் சிலர் அந்த 5 பேர் கூத்தடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த 5 பேர் கூத்தடிச்சது யாருனாக்கா ஐஎம்யூஎல், சிபிஐ, சிபிஎம், விசிகாவை தான் சொல்கிறாப்புல. இவரை கூத்தாடின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு பல பேர் சண்டைக்கு வந்தாங்க இன்றைக்கி. அது எப்படி நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்கள் கூத்தாடி என்று சொல்லலாமா? ஆளூர் சாணவாசன்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் கூத்தாடின்னு சொல்லலாமா? கூத்தாடின்னு சொல்கிறது சரியில்லை, அது சரியான வார்த்தையா, அது பிரயோகமா? எப்படி நீங்கள் கூத்தாடின்னு சொல்லுவீங்க? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த கூத்தடிச்சாங்கன்னு சொல்கிறாருல. கூத்தடிக்கிறதுனா என்ன? கூத்தடிக்கிறவங்க தான் கூத்தாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? கூத்தாடுவதே கூத்தடிப்பதுன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் கூத்தாடி. கூத்தாடிங்கிறது தவறான சொல்லாடல்னாக்கா, ஒரு சிஎம், கரண்ட் சிஎம் இந்த மாதிரி கூத்தடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது சரியா? முதல்ல அப்போ இந்த 5 கட்சிகளோட, இந்த சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல், காங்கிரஸ், விசிகே, இந்த 5 கட்சியினுடைய சீட்டையும் கொண்டு போய் அங்கே வச்சதுனால தான் அவர் இன்றைக்கி சிஎம். அவர் சொல்கிறார்ல, இந்த மற்றும் பலர் இந்த மற்றும் பலர் திமுகவிலேருந்து போயிட்டு அங்கே ஆதரவு கொடுத்தனால தான் அவர் இன்றைக்கி சிஎம். அப்படி இல்லைன்னாக்கா அவர் சிஎம் இல்லை, சாதாரண நடிகர் தான். மேலும் என்ன புலம்பியிருக்கிறார்? ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக ஜென்சி மீட்டப்ல காண்டா இருக்காப்ல, இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பயங்கரமான விழிப்புணர்வு. அந்த ரீல்ஸ் போட்டவங்க, அதாவது விஜய் அவர்கள் சிஎம்மாக வரணும்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டாங்கல்ல, அதில் அவங்க பயங்கரமான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்களாம். அந்த விழிப்புணர்வு என்ன அப்படிங்கிறத ஒரு 2 சாம்பிள் மட்டும் அந்த விழிப்புணர்வை காமிக்கட்டுமா? எப்பா அந்த விழிப்புணர்வை கொஞ்சம். ப்ரைவேட்டாக பேசணுமா, ப்ரைவேட்டாக பார்க்கணுமா, இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தனியாக பே பண்ணி வந்தீங்கன்னா என்கிட்ட ப்ரைவேட்டாக பேசலாம், ப்ரைவேட்டாக பார்க்கலாம். என்ன சிஎம் ஆனது சும்மா விளையாட்டுன்னு நினச்சிங்களா? இங்கே பாருங்கள், தமிழ்நாடு சென்ட் ஜோசப் விஜய் அண்ணனுக்கு முதல்வர் சீட் கிடைக்கணும்ன்ட்டு. இது என்ன தெரியுமா? பொம்மை கோயில். அண்ணே, இது பயங்கரமான விழிப்புணர்வாக இருக்குண்ணே. இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சோஷியல் மீடியாவில் கலெக்ட் பண்ணி பசங்கள்கிட்ட எடிட்டர் கொடுத்து, எப்பா இந்த விழிப்புணர்வு வீடியோவை கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த வீடியோ வச்சுட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க பயங்கரமாக விழிப்புணர்வு ஆகிட்டாங்கண்ணே. ஐயோ, அவங்க விழிப்புணர்வை கட் பண்ணி அவங்ககிட்ட வீடியோ வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னாக்கா அந்த வீடியோவை கேலரிக்குள்ளே பின் பண்ணி வர வச்சுருக்காங்க, அவங்க ஃபேவரட்டில் வர வச்சுருக்காங்க. ஏன்னா டக்குன்னு வந்துடணுமா, அந்த நேரத்தில் அவசரத்தில் போய் தர முடியாது. ஏன்னா விழிப்புணர்வு வீடியோ இல்லை, பூரா டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் விழிப்புணர்வு வீடியோக்கள், அதை பார்த்து அவங்களே விழிப்புணர்வு ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப இதாகிட்டாங்க. அப்புறம் இன்னமும் யாராவது இந்த மாதிரியான விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கிடச்சிருக்கு. இந்த 3 வாங்குறதுக்கே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த டிசைன் பண்ணி கொடுங்கடா, கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சு. காலில் கொடுத்தேன், எப்போ தெரியுமா கொடுத்தாங்க? மதியம் தான் கொடுத்தாங்க. இது ஒரு வேலையா? இது ஒரு குற்றச்சாட்டா? காலில் கொடுத்தாக்கா ஒரு 3 வீடியோனாக்கா அவன் இது பண்ணி கம்பைல் பண்ணி இது பண்ணி வர வேண்டாமா, மதியம் ஆகிறதுக்கு கரெக்டான டைம் நீ சொல்லுவீங்க. நான் கொடுத்தது முந்தா நாள் காலில், அவங்க கொடுத்தது இன்றைக்கி மதியம் என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போனாக்கா எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருந்துருப்பாங்க பாருங்க. அவன் விழிப்புணர்வு அடைஞ்சது இல்லாமல் தம்பி என்ன பண்ணுறான் எடிட்ரு, யான் பெற்ற விழிப்புணர்வு வையகமும் பெருகுன்னு அவன் என்ன பண்ணால் ரூமில் போயிட்டு அந்த விழிப்புணர்வுக்காக அதை ஷேர் பண்ணி
அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க ஆஃபீஸு போகிற இடம் வந்த இடம் பூரா விழிப்புணர்வு தானே, பூரா ஒரே விழிப்புணர்வு, எக்கச்சக்கமான விழிப்புணர்வு. உண்மையிலேயே அண்ணன் வந்ததில் அந்த ரீல்ஸ் போட்டவங்கெல்லாம் எவ்வளவு விழிப்புணர்வோடு செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு பெரிய விழிப்புணர்வாக இருந்தது. தம்பி நன்றி சொன்னான், இந்த மாதிரி விழிப்புணர்வுடைய கொடுங்கண்ணே, நான் வந்து இன்னமும் நல்ல பயங்கரமான விழிப்புணர்வு ஆகணும், இன்னமும் பயங்கர இது ஏற்றுறது மாதிரி விழிப்புணர்வு ஏற்றுறது மாதிரி இன்னமும் பயங்கரமான வீடியோக்கெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்கான். தேடித்தரேன்டான்னு சொல்லியிருக்கேன். அண்ணே உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா இந்த ஆட்சி வந்ததில் அந்த விழிப்புணர்வு வீடியோ தானே, அதுதான் அது ரொம்ப அருமையான ஒரு திட்டம். அது தயவு செஞ்சு அந்த விழிப்புணர்வை நீங்கள் கைவிட்டக்கூடாது. உங்கள் கட்சிக்கு சார்பாக உங்களுக்கு சார்பாக ஆதரவாக வீடியோ போட்ட அந்த விழிப்புணர்வு வீராங்கனைகளை நாங்கள் வரவேற்கிறோம். இதற்காக நீங்கள் ஒரு தனி படையை ஆரம்பிக்கலாம், விழிப்புணர்வு வீராங்கனைகள் படை அப்படின்னு ஆரம்பிச்சுங்கனாக்கா பசங்கள்லாம் நீங்கள் எங்கள் பக்கம் உள்ள பசங்களாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இழுத்துடலாம். பாருங்கள் அந்த எடிட்டரே பாருங்கள், 2 நாளாக இல்லை இந்த விழிப்புணர்வில் நானும் கலந்துக்கலாமாண்ணே, 2 பேரும் சேர்ந்து விழிப்புணர்வு பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டான். அது என்னமோ நமக்கு தெரிலப்பா, இன்னும் கேட்டுப்பார், வாய்ஸ் ஆஃப் காமனு அந்த ரூட்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுப்பார். கேட்டுனா இல்லை அந்த ஐடிக்கு போய் டிஎம் பண்ணு, நான் கொஞ்சம் விழிப்புணர்வு செய்யணும்னு சொல்லி கேளுப்பா, அது விழிப்புணர்வு பண்ணுறதுனா அவங்க சொல்லுவாங்க, தனிப்பட்ட விருப்பம் நம்ம எப்படிப்பா தலைவர் இருந்து சொல்லி கேட்டேன். அது ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா பசங்களை நம்ம அசந்துட்டாங்க இந்த விழிப்புணர்வில், அப்படியே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விழிப்புணர்வுண்ணே, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த விழிப்புணர்வுடைய மறந்துடாதீங்க, நிறைய அந்த விழிப்புணர்வுடைய தேவைப்படுதுண்ணே. என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. ஒரு சிஎம் பேசுகிறார், வேற யாரும் இல்லை, ஒரு சிஎம், தமிழ்நாட்டினுடைய சிஎம் கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்கன்னாக்கா, சினிமா கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாரும் பேசினா, கவர்ச்சினாக்கா அவுத்து போட்டு ஆடுற கவர்ச்சினா சொல்லுவாங்க, சினிமா கவர்ச்சி, சினிமா மோகம். இப்போ மோகம்ங்கிற வார்த்தையை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த பொருள்னு சொல்லுவீங்களா? சினிமா கவர்ச்சி இல்லை கவர்ச்சின்னு சொல்லிட்டாங்க, கவர்ச்சியை பிடிச்சிக்கிட்டு எனக்கா அவர் சினிமாவிலேருந்து வந்தவர், அண்ணன் ஆடாத ஆட்டங்கள் இல்லை, தன்னண்ணா தன்னா 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 எவ்வளோ விழிப்புணர்வு பாடல்கள், ஆஹா ஆஹா ஆஹா. அண்ணன் தேவா அவர்கள் இசைப்பில் வந்த அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் தன்னண்ணா அண்ணன் இந்த மாதிரி அதிகமான விழிப்புணர்வு பாடல்களை பாடியிருக்கிறார் இல்லை. அப்போ அண்ணன் கேட்டார்ல கவர்ச்சின்றால் நான் என்ன அப்படின்னு கேட்டார்ல, அதுக்காக சொல்கிறேன். அந்த பாடலில் அண்ணன் எப்படி தெரியுமா ஆடியிருப்பார், பயங்கரமாக ஆடியிருப்பார், பயங்கரமான மூமெண்ட்டுகளை போட்டிருப்பார். அந்த மாதிரி அந்த டபுள் ஆக்ஷன் ஒன்று நடிச்சிருப்பாப்புல, தமிழ் மகனா ஏதோ ஒரு படம் நடந்திருக்கும், அந்த தமிழ் மகனா ஏதோ ஒரு படம் மறந்துட்டேன்ப்பா, நீங்கள் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் மகன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் ரோலு, அது ஒரு ரோல் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒரு பெண்களை கவருகிற ஒரு நபர், அது ப்ளே பாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இப்போ ப்ளே பாய்னா என்னன்னு புரியல. இப்போ ஒரு பெண் வந்து அதே வேலையை செய்கிறாங்க, பல ஆண்களை கவருகிற வேலையை அவர் செய்கிறாரு. டெய்லி ஒரு பொண்ணு கூட, ஒரு ஆண் கூட ஒரு பொண்ணு போகிறா, தன்னுடைய படுக்கையை பகிர்றா, அதற்காக அவர் வந்து சில வேலைகளை செய்கிறாருனாக்கா அந்த பொண்ணை வந்து சமூகம், இந்த பொது சமூகம் என்ன வார்த்தையை சொல்லி அடையாளப்படுத்தும்? அந்த அதே கேரக்டரை ஒரு ஆண் செய்தால் இந்த சமூகம் அவர் எதுவுமே செய்யறதில்ல. அந்த கேரக்டருக்கு இந்த சமூகம் கொடுக்குற பேர் வந்து ப்ளே பாய், ஜஸ்ட் தட்ஸ் இட். ஆனால் அறிவுள்ளவங்க யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் அந்த மாதிரி இருந்தால் அந்த பொது சமூகம் என்ன பேர் வைக்குமோ அந்த பேர் தான் என்னவாக இருக்கும்னு தெரில. சரி, ஓகே, அண்ணன் இந்த மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சுருக்கிறாரு. படத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் என்ன கவர்ச்சின்னு சொன்னாக்கா அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஓகே, சிஎம்மாக இருக்கிறார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சிஎம் அவர்கள் தவிர்க்கணும். மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இப்படி கேள்வி கேட்டாக்கா அப்புறம் நீங்கள் நடித்த படத்துலேருந்து காட்சிகளை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் நடித்த படங்கள் தான், நீங்கள் என்றைக்குமே அந்த படத்தில் நடித்ததுக்கு, அந்த மாதிரியான பாடல் காட்சிகள் நடித்ததுக்கு, அந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடித்ததுக்கு நீங்கள் என்றைக்குமே வருத்தப்பட்டதும் கிடையாது. இப்போ வருத்தப்படலைனாக்கா அது சரின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் எடுத்து சொன்னே தவிர எனக்கு எப்போவுமே தமிழக முதலமைச்சர் யாராக இருந்தாலும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். சரி, மீண்டும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பாடியிருக்கிறார், ஆடியிருக்கிறது, என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத இது இன்னும் அருமையான வார்த்தை. இது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பார்லிமெண்ட் விடா, அந்த பார்லிமெண்ட் விட, அதாவது நல்லா வாயில் வருது எனக்கு. ஒரு சிஎம் ஒரு மேடையை போட்டு நன்றி சொல்ல போயிருக்காப்புல, அந்த மக்கள்கிட்ட எப்போ நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண முடியல, இந்த விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கு, நான் செய்ய போகிறேன், அதை சரி பண்ணிடுவேன், இந்த பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிங்கப்பெண் படை வருது, வந்துச்சுனாக்கா அவ்வளோ தும்சம் பண்ணுறாங்க, நீங்கள் சிங்கப்பெண் படைக்கு பண்ண வேண்டியதுனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ சொல்லியிருந்தாக்கா அந்த சிங்கப்பெண் படை எப்படி போய் ரீச் ஆகும் யோசிச்சு பாருங்கள்.
எவ்வளோ பெரிய விளம்பரம், எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த லைவ் போட்டுட்ருக்காங்க. எல்லா யூடியூப் சேனலும் இதை பற்றி தான் பேச போகிறாங்க, எல்லா சேனலும் பேச போகிறாங்க. நாம் ஒரு நாள் லேட்டாக கூட இந்த வீடியோ வரலாம், ஏன்னாக்கா நம்ம ஷூட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு வேளை நைட்டு கூட வரலாம், இல்லைனாக்கா காலைல கூட வரலாம். இன்றைக்கி 1ஆம் தேதி நான் ஷூட் பண்ணுற டைமும், நாளை 2ஆம் தேதி காலைல கூட இந்த வீடியோ வரலாம். ஆனால் இந்த கண்டென்ட் வந்து 2 நாளைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க, முழுக்க பேசுவாங்க. அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லையும் டிபேட்டாகவும் இருக்கும். அவங்க எல்லாம் லைவும் போட்டிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் படைக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கினாங்க, சிங்கப்பெண் படை டக்குன்னு வந்து காப்பாற்றணும்னு சொன்னீங்கன்னாக்கா எத்தனை பெண்கள் அதில் பாதிப்புலேருந்து தப்பிப்பாங்க, எவ்வளவு விழிப்புணர்வு அங்கே வந்த பெண்களுக்கும் அந்த ஊடகம் மூலியமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்துருக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லவே இல்லை அண்ணன். வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்புல, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னவாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பிஎம்சிஎம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்கம்மா, நம்ம நீட்டை வந்து நீக்குவதற்கு நம்ம போதுமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா என்னென்னா நமக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம பேசணும், உரையாடணும். நம்ம என்ன கருமங்கன்றாவே நம்ம சேனலில் அவங்க பார்க்கறது இல்லை. சரி, ஓகே, மேலே என்ன புலம்பிருக்கிறாருங்கிறத பார்ப்போம். கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தபோது செஞ்சுட்டு போனது. ஜெயலலிதா மேடம் இருந்தபோது செஞ்சுட்டு போனது. எப்பா 2 மாதம் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறது உனக்கு. அந்த 100 யூனிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். இது 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறீங்க ப்ரோ. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? 100 யூனிட் வந்து ஜெயலலிதா அம்மையார் கொடுத்ததுன்ட்டு யாருக்குமே தெரியாதா? நீங்கள் 200 யூனிட்டு எல்லாருக்குமே தருவேன்னு சொன்னீங்களே, அப்போ எல்லாருக்கும் தருவேன்னு ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ வந்து 500க்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க தானே சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் மக்களை ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படிங்கிறது கொஷின். எல்லாருமே அதை கேள்வி எழுப்பினாங்க. அதற்கான பதிலை சொல்லாமல் அந்த 100 யூனிட் இருக்குல்ல, அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் கொடுத்தது. இது உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? இல்லை யார்ட்டே கேட்டாங்களான்னு கேட்குறேன். இது ஊரில் உள்ள குழந்தை பிள்ளை கேட்டாங்கன்னா 100 யூனிட் ஆமாங்க ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லல, அது எங்கேன்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க மிஸ்டர் சிஎம். என்ன சிஎம் சார் நீங்க? ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலைஞ்சீங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. எவ்வளோ பெரிய அப்பட்டமான அவதூறு, அப்பட்டமான பொய் அந்த மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. நீங்கள் வெளியில் போகும் பொழுது ப்ரெஸ்ஸில் பைட்டு கொடுத்தீங்களா அங்கேயாவது? எல்லா கடைகளையும் நான் வந்து கடைகளை மூணுன்னு சொன்னாரே, அது உண்மை இல்லை, உங்களுக்கு தெரியாதா? அது உங்கள்கிட்ட வந்து சேரவே இல்லையா? 717 கடைகளும் மூடுறன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 717 கடைகள் மட்டும்தான் இருக்கா? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது, வெறும் 717 மட்டும்தான் மூடுறேன்னு சொன்னார். 717 மூடலை, ஒரு 350 400 450 தான் மூடினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு சார்பாக எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனமே போயிட்டு இதுக்கு மேலே மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மேலே மூடலை. 717 பாதி தான் மூடினாங்க, பாதி கொஞ்சம் மேலே தான் மூடினாங்க. இப்போ அதை மூடிட்டு என்ன பண்ணாங்க, அதே எண்ணிக்கைக்கு ப்ரைவேட் பார்ஸ், FL2 என்று சொல்லப்படுற ப்ரைவேட் பார்ஸ், நம்ம ஊரெல்லாம் மணமகிழ் மன்றம்னு சொல்லுவாங்க, 11 to 11 பார்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. அந்த 11 to 11 பார் மணமகிழ் மன்றங்களை இந்த கடையை பூட்டிட்டு அப்படியே எதிர்த்தாப்புல மணமகிழ் மன்ற ப்ரைவேட் பார்ஸ் அங்கே திறந்து விட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் கடையில் டாஸ்மாகில் வாங்கினாக்கா பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்குல்ல, அங்கே போய் வாங்கினீங்கனாக்கா பாட்டிலுக்கு 40 ரூபா மணமகிழ் மன்றத்தில். நீங்கள் இங்கே ஒரு சைடிஸ் வாங்கினீங்கனாக்கா 30 ரூபாயா இருக்கும், அங்கே போய் வாங்கினீங்கனாக்கா 50 ரூபா. ஏன்னா அது ப்ரைவேட் பார். அப்போ இந்த கவர்மெண்ட் டாஸ்மாகை ஃபுல்லாக மூடிட்டு இந்த மணமகிழ் மன்றம் 11 to 11 பார் வந்து அதிகப்படுத்துவது. 11 to 11 பாருங்கிறது கவர்மெண்ட் டாஸ்மாகை விட 2 மணி நேரம் அதிகமாக இயங்கக்கூடியது. அப்போ 2 மணி நேரம் அதிகமாக இயங்கினாக்கா இன்னமும் மதுப்பிரியர்களுடைய வருகை வந்து அதிகமாகும், வெறியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், அவங்க குடிக்கிற குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது. அதனால தான் முன்னாடி உள்ள கவர்மெண்ட் வந்து 12 மணிக்கு கடையை திறக்கணும்னு வச்சாங்க. 10 மணிக்கு இருந்ததை 12 மணிக்குன்னு மாற்றினாங்க. இப்போ 12 மணிக்குன்னு மாற்றினதுக்கப்புறம் இவர் வந்து என்னவா மாற்றிருக்காருனாக்கா 11 மணிக்குன்னு மாற்றிருக்காரு. மணமகிழ் மன்றம் இந்த கடையில் மூடிட்டு அதே எண்ணிக்கையில் அல்லது கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கைக்கு நெருக்கமாக உள்ள ப்ரைவேட் பார்ஸை திறந்து விட்டது. ப்ரைவேட் 11க்கே திறந்துடும், 11 தான் மூடுவோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற டயத்தோட 2 மணி நேரம் அதிகப்படுத்திருக்காங்க. யாருக்காவது இந்த கவனம் போய் சேர்ந்துச்சா? அப்போ கடையில் மூடிட்டேன்னு அவர் பேசும்பொழுது இல்லைன்னு கை திட்டுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு கேட்குறேன். அறிவில்லைனாக்கா அப்புறம் தற்குறின்னு தான் சொல்லுவாங்க. எங்களை தற்குறின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் தற்குறியா பார்த்துருவோமா, நாங்கள் யாரை ஜெயிக்க வைக்கிறோம், என்னை தற்குறின்னு சொல்லிட்டியா, அப்போ நான் வந்து உனக்கு ஓட்டு போட மாட்டேன். போடலைன்னா போகலன்னா அப்போ நஷ்டம் உனக்கு தான். நஷ்டம் முதல்ல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. கடையை 10 12 மணிக்குன்னு இருந்த கடையை 11 மணிக்குன்னு மாற்றிருக்காங்க ப்ரைவேட் பார்ஸில்.
அப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் குடிப்பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, 11 மணிக்கு கடையில் போய் உட்கார மாட்டாங்களா? 10 மணிக்கு மூடுற கடையை நைட்டு 11 மணிக்கு மூடுவாங்க. இப்போ இதனால் யாருக்கு நட்டம்? யாருடைய உடல்நலம் பாதிக்கப்படும்? அவங்க குடிக்கிறவங்க, கட்சியில் உள்ளவங்க, அமைச்சராக இருக்கிறவங்க, பெரிய பெரிய அமைச்சராக இருக்கிறவங்க, அவங்க விஸ்கி பாட்டில் வாங்கி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபாரின் விஸ்கியை. நமக்கு எங்கே அந்த டாஸ்மாகில் தான் இங்கே குடிக்கிறவங்க போய் குடிக்கணும். அப்போ அது எப்படி குடியை கம்மி பண்ணுவது அப்படின்றது பார்த்து தான் 12 மணிக்கு மாற்றினாங்க. அப்போ இதெல்லாம் என்னைக்காவது நீ கேள்வி கேட்டிருக்கீங்களா? அவர் சொன்ன உடனே கை தட்டுருக்கீங்க. என்ன இலவோ உட்காந்து பேசி கருமோம். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? நான் நேக்கா உருட்டினாப்புல பார்த்தீங்களா? எலெக்ஷனில் என்ன வாக்குறுதி கொடுத்தாப்புல, நாங்கள் வந்தோடனே இதை தள்ளிடுவோம், அதை அறுத்துருவோம், அதை குமிச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லா நிதி ஆதாரத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போனீங்களே. என்னங்க அவ்வளவு பவர்ஃபுல்லாக திமுக? இப்போ அவ்வளோ பவர்ஃபுல்னாக்கா உங்களை 41 பேரை நீங்கள் கரூரில் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்போவே அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு உங்களை தூக்கி உள்ளே வச்சுருக்கலாமே. ஏன் பண்ணாமல் விட்டாங்க? ஆதவர்ஜனா ட்வீட் பண்ணும் பொழுது அவரை தூக்கி உள்ளே வச்சுருக்கலாமே. அப்போ எல்லா ஃபினான்ஷியல் கேட்டையும் மூடுற அளவுக்கு தமிழ்நாடு சிஎம்முக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல் இருக்கா? எந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவரே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்குள்ளேயே கம்மியான பவர் தான், ரொம்ப ரொம்ப கம்மியான பவர் தான். அப்போ அந்த கம்மியான பவர் வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத திமுக பண்ணுச்சு. இந்த வெளியிலேருந்து வாங்குகிற ஃபினான்ஷியலாக யாராலையும் அடைக்கவே முடியாது. எந்த சிஎம்மாக இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம், கடன் வாங்கி தாராளமாக தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். அதனால் இப்போ ஒரு சொல்கிறது இருக்குல்ல, இது அப்பட்டமான அவதூறு, அப்பட்டமான பொய். அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? இவர் தான் சொன்னாப்ல, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நான் வந்துட்டேனாக்கா அடுத்த நிமிஷம் எல்லா பிரச்சனைக்கும் இந்த விஜய் வந்து நிற்பான் அப்படின்னு பஞ்ச் அடிச்சாப்புல. ஒரு பிரச்சனை கூட இப்போ ஏன் விஜய் வந்து நிற்கலை அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறோம். 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டு குளத்தில் தூக்கி வீசினாங்க. நீங்கள் ஏன் போய் நிற்கலைன்னு நம்ம கேட்குறோம். இந்த சென்னைக்குள்ளே இங்கே இருக்கிற சைதாப்பேட்டை டி நகர் சுப்புப்பிள்ளை தோட்டத்தில் அரசு இடம் ஒதுக்குறது, வீடு ஒதுக்குற அந்த திட்டத்தில் வீடு கட்டியாச்சு. அதை ஒதுக்குறதுல ஜாதிய தீண்டாமையை அந்த சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம் கடைபிடிக்கிறாப்புல. ஒரு 40-50 குடும்பம் மட்டும் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க, ஷெட்யூல் காஸ்ட்டில் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு பிளாக் ஒதுக்குறது அப்படிங்கிறத அவங்க கடைபிடிக்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடாது. திமுக அப்புறம் மாசு இருக்கும்பொழுது இதே கோரிக்கை போகும்பொழுது அவர் கோரிக்கையை கிழிச்சு அனுப்புகிறாப்புல. ஆனால் டிவிக்கே வந்தவனையே அவங்கள்ட்ட கோரிக்கையை வாங்கிட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறாங்க. இது தீண்டாமை, நவீன தீண்டாமை, அதுவும் சிட்டிக்குள்ளே டி நகர் சைதாப்பேட்டைக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பெரிய போராட்டமே வெடிச்சிச்சு. ஏன் இந்த இடத்துக்கு விஜய் போய் நிற்கலன்னு நம்ம கேட்குறோம், சிஎம் போய் நிற்கலன்னு நம்ம கேட்குறோம். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அங்கே நடக்கிற ஆணவ படுகொலை கோவில்பட்டியில் ஏன் சிஎம் சார் போய் நிற்கலை? அன்னைக்கு கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படும் பொழுது ஏன் சிஎம் போகலை? அவர் தலித் விரோதி. வேங்கை வயல் ஏன் சிஎம் போகலை? அப்போ தலித் விரோத திமுக அப்படின்னு பேசின வாய்கள் இல்லாமல் சென்னைக்குள்ளே நடக்கிற ஒரு ஜாதி தீண்டாமை இங்கே நடக்குது. ஜாதி தீண்டாமை அதுக்கு சிஎம் போகலை, எந்த அமைச்சரும் போகலை. அப்போ அது தலித் விரோத திமுகனாக்கா அப்போ இது தலித் விரோத டிவிக்கே இல்லையா? கோவில்பட்டியில் ஆணவ படுகொலை, சிஎம் போகலை, எந்த அமைச்சரும் போகலை, அப்போ தலித் விரோத தாவேக்கா தானே. இப்போ அதே மாதிரி இதில் தென்காசியில் நெட்டூரில் நடக்குது, ஆலங்குளம் நெட்டூரில் நடக்குது. 7 தலித்து இளைஞர்கள் வெட்டப்படுறாங்க. 2 பேர் சீரியஸாக இருந்தாங்க, இன்னமும் அப்படியே சீரியஸ் கண்டிஷனில் தான் ஐசியூவில் தான் இருக்காங்க. 7 தலித் இளைஞர்கள் தேடி தேடி ஜாதியின் பெயரை சொல்லி சொல்லி வெட்டினாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. 7 பேரை வெட்டினாங்க. இப்போ அன்னைக்கு இந்த 7 பேரை வெட்டின இடத்துக்கு சிஎம் போகலையா, ஆறுதல் சொல்லலையா, எதுவுமே பண்ணலையா? அப்போ இது தலித் விரோத தாவேக்கா இல்லையா? அப்போ இது வரைக்கும் நான் வந்தால் எல்லாம் செஞ்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். இது பிஜேபி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ், எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் வேணாக்கா இந்த கதறல் இருக்குல்ல, இந்த கதறாப்புல இல்லை, இந்த கதறல் இதோட முடியாது. நீங்கள் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசும்பொழுது இதே தான் பேசுவாப்புல. பை எலெக்ஷன் 6 மாதத்தில் வரும். அப்போ அந்த பை எலெக்ஷன் கிட்ட வரும்பொழுது 6 மாதம் முடிஞ்சிடும். அப்போ 6 மாதம்லாம் சரியாக இருக்கணும்ல, அப்பயும் சரியாக இருக்காது. என்ன தெரியுமா சொல்லுவாப்புல, நமக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு, அதனால் நம்மளால் எதையுமே செய்ய முடியல,
எல்லாரோடையும் கலந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம கையில் பவரே இல்லை. அப்போ நீங்கள்லாம் வந்து என்னை மெஜாரிட்டியாக ஜெயிக்க வைக்கணும். அதனால் இந்த பை எலெக்ஷனில் உள்ள இத்தனை சீட்டுகளில் நீங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டு எல்லா தொகுதியிலையும் நீங்கள் விசிலை ஜெயிக்க வச்சா தான் என்னால் அடுத்த 6 மாதம் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்கெட்டை தூக்கி அடுத்த 6 மாதத்துக்கு மாற்றுவாப்புல. அப்புறம் அடுத்த 6 மாதம் முடியும் என்னது பண்ணுவாப்புல? ஒன்றுமே பண்ண மாட்டாப்புல. ப்ரெஸ் மீட்டு தர மாட்டாப்புல. ப்ரெஸ் மீட்டு தரவே மாட்டாப்புல. யார்கிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டிங்கனாக்கா நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நம்ம இப்போ பேச தேவையில்லை. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். அதை பற்றி நீங்கள் இவர்கிட்ட கேட்கணும். அதை பற்றி நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். முதலமைச்சர் எப்போ விடுவாப்புல? ப்ரெஸ் மீட் தருவாப்புல? தரவே மாட்டாப்புல. அப்போ 5 வருஷமும் இதே புலம்பிட்டு 5வது வருட முடிவில் வந்து அப்படியே அழுதுட்டு இதே மாதிரி எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பீஸ் எல்லாத்துக்கும் திமுக தான். அவங்க அத்தனை வருஷம் 60 வருஷமாக அந்த நாட்டை வந்து சீர்குலைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நான் எப்படி 5 வருஷம் சரி பண்ண முடியும்? அதனால் எனக்கு இன்னொரு 5 வருஷம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு பேசுவாப்புல. பேசுகிறாப்புல அப்படி இல்லையான்னு கேளுங்க. இது கையாளாகாத தனத்தினுடைய வெளிப்பாடு. அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னே தெரியாத நபரனுடைய வெளிப்பாடு. இது தொடரும். நீங்கள் என்ன பாருங்கள். அதுக்காக தான் எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்ட்டான அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பயங்கரமான எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆஃபீஸர் தான் நியமிச்சிருந்தாங்க. நம்ம தான் பார்த்தோமே ஒரு 10 வயசு சிறுமி அந்த கோவை சூலூரில் நடந்த சம்பவத்தில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது தமிழ்நாடே உத்து நோக்கிட்டு இருக்க அந்த வழக்கை உட்காரும் போது அப்படி க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக சிரிச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு, அப்போ இதை ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றவங்க அப்படியே வருவாங்க. என்னங்க அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் 101 கேஸுங்கன்னு சொல்லி மனசாட்சி இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. மனசாட்சி இல்லாத தன்மையோட பேசாதீங்க. செத்து போனது 10 வயசு குழந்தை, 10 வயசு சிறுமி. என் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு எப்படி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த வருத்தத்தோடு நான் கேட்குறேனே தவிர ஏதோ அந்த கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கணும் தான் கேட்கல. உண்மையாகவே சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு இப்போ இந்த கேரளாவில் கூட ஒரு 1.5 வயசு குழந்தை அந்த நியூஸு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை ஒரு 10 செகண்டில் அந்த நியூஸ் சொல்லிட்டாங்க. அதை பார்த்தோன்னே நான் ஸ்வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் எனக்கு உடலில் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வச்சுட்டேன். 1.5 வயசு குழந்தையா அந்த அந்த அவங்களுடைய அம்மாவும் அப்பாங்க வந்து 2வது அப்பன், அந்த 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 மனைவிக்கு வந்து 2வது புருஷன். ஸோ 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த 1.5 வயசு குழந்தைய பயங்கரமாக அப்பப்போ அடிக்கிறது, கண்ணாப்புலாம் அடிக்கிறது. கை கால்லாம் சுத்தமாக முறிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு உடம்புல வந்து 56 இடங்களில் முறிவுகள், காயங்கள் ஏற்பட்டு அந்த பிள்ளை செத்து போச்சு. இப்போ அது போலீஸ் கேஸ் ஆகுது யாராக கொடுத்து அது செக் பண்ணும்போது உடல் பரிசோதனை பண்ணுறாங்க. 10 இடங்களில் வந்து உடலில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ அதை கைது பண்ணிட்டு அதை பார்க்கவே என்னால் முடியல. 10 செகண்டுக்கு மேலே அந்த நியூஸ் என்னால் கேட்க முடியல. ஏன்னா உடல்லாம் நடுங்குது. என் வீட்டில் உள்ள பிள்ளைக்கு ஒருவேளை யாராவது எங்கேயாவது கடத்திட்டு போய் பண்ணிடுவாங்களோ, அப்போ நடந்துருமோ அப்படின்னு உடல்லாம் நடுங்குது. அதுலேயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கேஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் அந்த வலி இருக்கும். வலி இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக வலி இருக்கும். 15 ஆண்டு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்கனாக்கா இது டெலிகாஸ்ட் ஆகும். மக்கள் பார்க்கும் பொழுது ஐயோ சிரிக்கிறமே, எல்லோரும் கோவத்தில் இருப்பாங்களே அப்படியே கண்டிப்பாக தோணும்ல. அப்போ அப்படியாப்பட்ட அவங்க தான் இவங்க சொன்னாங்கல்ல போலீஸு, அவங்க ரொம்ப அற்புதமான போலீஸ்னு. அந்த போலீஸ் தான் அந்த போலீஸ். நான் பேசும்பொழுதே உங்களுக்கு அவங்க இந்த க்யூட் ரியாக்ஷனில் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக கொடுத்த ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சிஎம் சார், ரொம்ப பெருமையாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை, அந்த சிங்கப்பெண் காவல் படை தானே இந்த நேற்றுக்கு நடந்திருக்கு. சிங்கப்பெண் காவல் படையில் உள்ள ஒரு சிங்கப்பெண் போலீஸுக்கு அதே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு போலீஸ் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சிங்கப்பெண் படையில் உள்ள போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னங்க அது கொடுமையாக இருக்குது, என்ன அது கொடுமை, என்ன கொடுமை சரணம் இது. இப்போ ஊரில் உள்ள பெண்களுக்கு ஏதாவது பாலியல் பாலியல் சீண்டை நடந்தாக்கா சிங்கப்பெண் படைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க போய் காப்பாற்றுவாங்க. இதான சிம்பிள் கான்செப்ட். சிங்கப்பெண் படையில் உள்ள பெண்ணுக்கே பாலியல் தொந்தரவு, அதையே அவங்களால காப்பாற்றிக்க முடியலனாக்கா அதையே அவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க எப்படி எங்கள் வீட்டு பொண்ணுக்கு பாதுகாப்பு தருவாங்க? எனக்கு தான் புரியவே இல்லை. அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கமான சினிமா போலீஸ் மாதிரி கடைசியாக வந்து நிற்பாங்க. அதுக்குள்ளே பாலியல் வன்கொடுமை எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் இவங்க கடைசியாக சிங்கப்பெண் படை வந்து கைப்பற்றியது, பிரேதத்தை கைப்பற்றியது, அல்லது அந்த சமாச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் சீண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பொறுமையாக பைக் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு அப்படி வருவாங்க. என்னங்க இப்படி ஒரு செய்தி வருதுன்னு நான் கேட்குறேன். இப்படி ஒரு செய்தி வருதுனாக்கா எப்படி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? சிங்கப்பெண் படனாக்கா என்ன முதல்ல நீங்கள் இன்றைக்கி பேசும்போது சொல்லியிருக்கணும்ல, நம்பர் கொடுத்துருக்கணும்ல. இந்த மாதிரி நடக்கும், உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம். ஏன் பேசலை அதை? ஏன்னாக்கா ஒரு ஏற்பாடும் இல்லை. ஏற்கனவே இருந்த பிங்க் பெட்ரோலை ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு சிங்கப்பெண் படைன்னு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே
இந்த திமுக மரண்டாப்ல தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. ஒரு தூர்ந்து போன சக்திங்கிறதே ஒரு நாள் நினைவுபடுத்திக்க முடியல. பேப்பரில் வச்சுட்டு என்னன்னாக்கா யாரை எழுதி கொடுத்து எடுத்துகிட்டு வந்து படிக்கிறாப்புல, அதை மறந்தனும் எடுத்து பார்த்துக்கிறாப்புல, அதனால் உள்ளிருந்து வரல. சரிங்க, தப்பும் கிடையாது, இது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. எல்லா முதலமைச்சர்களும் நிறைய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து இந்த வேலைகளை செய்வாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே என்ன பேச போகிறோமோ அது தகுந்த கண்டென்ட் எழுதிட்டு வந்து அதை பார்த்துப்பாங்க. ஓகே, இந்த மக்களுக்கு இன்றைக்கி பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்து பேசுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இதே மாதிரி பேப்பரில் ஒரு நாள் சனாதனத்துக்கு எதிராக எழுதி எடுத்துகிட்டு வந்தே நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இதே மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். பார்ப்பனியத்துக்கு எதிராக இதே மாதிரி பேப்பரில் எழுதிட்டு வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க. வர்ணாசிரமத்துக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக இதே மாதிரியே பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்து ஏன் இதுவரைக்கும் பேசலைன்னு நான் கேட்குறேன். பதில் இருக்காது, இருந்தாலும் நம்ம கேள்வியில் கேட்டுகிட்டே இருக்கணும். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதியை உடைச்சிருக்கிறோம். ஆத்தாடி, 50 வருஷமா 60 வருஷமா அதை சாதியை உடைச்சிட்டாங்க. இந்த இங்கே அருள் பிரகாசங்க நான் சொன்னல, சைதாப்பேட்டை எம்எல்ஏ சாதியை வச்சு தீண்டாமையில் அந்த வீடை வந்து ஒரு சாதிக்கு அந்த பிளாக்கும் இன்னொரு சாதிக்கு இந்த பிளாக்கும் ஒதுக்கி கொடுத்துருக்காப்புல. அதுக்கு முயற்சிகள் நடந்து பெரிய போராட்டம் நடந்து அதை வந்து ஒரு அந்த பட்டியல் சமூக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போயிடணுன்னா விக்னேஷுங்கிற அந்த இளைஞர் வழக்கறிஞர் அவரை போட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு கட்ட இதெல்லாம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரை போட்டு அடித்து அது வழக்காமல் போய் இவர் சொல்கிறாப்புல, ஜாதியை நாங்கள் ஒழிச்சு விட்டோம். எங்கே ஒழிச்சிட்டிங்க? எல்லா தொகுதியிலையுமே சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள் நிற்க வச்சுருக்காங்க. ஸ்ரீநாத் அவருடைய நண்பர் இருக்கார்ல, அவர் அதுக்கு தூத்துக்குடியில் போட்டாங்க. ஏன்னாக்கா சென்னையில் பிறந்து வளர்ந்தவருங்க ஸ்ரீநாத், அவரை எதுக்கு தூக்கி கொண்டு போய் தூத்துக்குடியில் போடணும்? ஏன்னாக்கா அவர் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ தூத்துக்குடியில் மீனவர்கள் சமூகம் அதிகம், அதனால் அதை சொல்லி எங்கள் ஓட்டு கேட்டுக்கலாம். சென்னை மறைமலை நகரில் பிறந்த ரமேஷ் என்கிற ஒரு வைணவ பார்ப்பனர், அந்த இங்கே பிறந்த வைணவ பார்ப்பனரை கொண்டு போய் வைணவ பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் கேண்டிடேட்டாக போடுறாப்புல. அப்புறம் இந்த இவன் ரமணன்னா என்ன இது, இந்த ஃபுட்டு சம்மந்தமான உணவுத்துறை அமைச்சராக இருக்காப்புல இல்லை, அந்த ஒரு பார்ப்பனர், அவர் ஐயர். அதனால் அவர் என்ன பண்ணுறாப்புல, பார்ப்பனர் சமூகத்தில் ஐயர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதியில் கொண்டு போய் அவரை கேண்டிடேட்டாக போடுறாப்புல. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், தேவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மதுரையில் கொண்டு போய் அவர் கேண்டிடேட், அவர் முக்குளத்தோர் சமூகம், அவரை கொண்டு போய் அங்கே போடுறாப்புல. அப்போ நாயக்கர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியில் நாயக்கர்கள் கொண்டு போய் போடுறது. அப்புறம் இதே மாதிரி நாடர்கள் அதிகமாக வசிக்கிறாங்களா, ஒரு நாடர் கேண்டிடேட்டு. வன்னியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்களா, வன்னியர் கேண்டிடேட்டு. பறையர்கள் அதிகமாக வசிக்கிறாங்களா, பறையர் கேண்டிடேட்டு. தேவேந்திரவாளர் அதிகமாக வசிக்கிறாங்களா, தேவேந்திரவாளர் கேண்டிடேட்டு. இங்கே வந்து அருந்ததிர் அதிகமாக வசிக்கிறாங்களா, அருந்ததிர் கேண்டிடேட்டு. எல்லா தொகுதியிலும் இப்படி நிப்பாட்டிருக்காங்க. கூடுதல் தகவல், தமிழ்நாட்டில் எந்த பொது தொகுதியிலையும் தலித்தை தாவேக்கா நிப்பாட்டவில்லை. ஜெகதீசன் அவர்களை நிப்பாட்டியதாக ஒரு பொய்யான தகவல், அந்த தகவல் உண்மை கிடையாது. ஜெகதீசன் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். எந்த தொகுதியிலையுமே தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையுமே எந்த பொது தொகுதியிலையுமே தலித்தை தாவேக்கா நிறுத்தவில்லை. இவர் வந்து ஜாதியை உடைச்சிட்டாங்கிறாப்புல, மதத்தை உடைச்சிட்டாங்கிறாப்புல, என்னத்தை உடைச்சாப்புல, எங்கே உடைச்சாப்புலன்னு தெரில. மதத்தை உடைச்சிருக்கிறோம். என்னத்த மதத்தை உடைச்சிருக்கிறீங்க புரியல. எங்கே மதத்தை உடைச்சிருக்கீங்க? நீ திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை வரும்பொழுது உங்கள் நிலைப்பாடு என்ன? இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் பொழுது ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது? இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் வரும்பொழுது, சிஏஎன்ஆர்சி வரும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஜனநாயக சக்தியில் போராடினுச்சு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? விஜய்ங்கிற ட்விட்டர்லேருந்து ஒரு அறிக்கை, நான் வந்து எங்களை விஜய் மக்கள் மன்றம் சார்பாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் சிஏஎன்ஆர்சி, ஒரு பதிவு போட்டிருப்பீங்களா? இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வரும் பொழுது விஜய் அவர்கள் எதிர்த்து களமாடியது என்ன, எதிர்த்து குரல் கொடுத்தது என்ன? இல்லைங்க, அவர் வந்து அப்போல்லாம் வந்து சிஎன்ஆர்சி வரும்போதெல்லாம் அவர் வந்து அரசியலில் கிடையாதுங்க, அவர் நடிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தினாப்புல. அப்புறம் எதுக்கு லஞ்சத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எதிராக அண்ணா சாரை டெல்லியில் போட்ட போது இங்கேருந்து போய் அதுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு வந்தாப்புலையே, அது அரசியல் இல்லையா? அது வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதாங்க. நான் அதாங்க சொல்கிறேன். நீங்கள் கட்சி சார்பாக போனால் சிஏஎன்ஆர்சிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரக்கூடியது. அப்போ அந்த சட்டம் தவறுன்னு சொல்லி பேசுங்க. உங்களை எந்த கட்சிக்கும் ஆதரவாக நாங்கள் பேச சொல்லவே இல்லையே. திருப்பரங்குன்றத்தில் நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தது, அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கலையே. அதான் என்னன்னாக்கா, கேட்குறவன் கேனப்பையில் இருந்தாக்கா கேடிவியில் என்னமோ சொல்லுவாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதையா? எப்பா அந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி மாட்டிக்கிட்டாங்களே, அந்த கிளிப்பை போடுப்பா. அந்தியூரில் தாவேக்காவினர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். இதுதான் அவர் பேசுனதுல பதர்னது, கதர்னது, உளர்னது, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாத்தையும் பேசி. அதனால் முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சுருந்தேன். அதனால் இதில் அந்த வெங்கட்ரமணன், மயிலாப்பூரில் நின்ன கேண்டிடேட் ஐயர் பேர் வந்து வெங்கட்ரமணன். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸு.
சரி, இவ்வளோதான் இன்றைக்கி அவர் பேசினதில் நம்ம சல்லிசிலான் நூறுக்கு தான் எடுத்தது. மீண்டும் அடுத்த மீட்டிங்க்கு எந்த வருஷம் வருவார்னு தெரியலையே. அடுத்த பை எலெக்ஷனுக்கு தானே உள்ளே போனால் வெளில வருவார். அதனால் அடுத்த பை எலெக்ஷனுக்கு வெளில வந்து பேசும் பொழுது அன்னைக்கு என்ன பேசுகிறாரோ அதை வச்சு சல்லிசிலான் நூறுக்குனால நம்ம பேசுவோம்.